நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அக்ரேரியன் தியாலஜி, விவசாய இறையியல் மக்களுக்கு தேவை. பார்த்தீர்களா? நிலத்தை திருப்பி கொடுங்க, அடிமைகள் வேண்டாம், நாம் எல்லோரும் உரிமை குடி மக்கள், நாம் அனைவரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஸோ ஆகவே இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பணக்காரன் ஏழை என்பது பாகுபாடு கிடையாது. ஸோ 49வது ஆண்டு யூபிலி ஆண்டு எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆண்டு, மீண்டும் அவர்கள் தங்களது சொந்த வாழ்வை கண்டுபிடிக்கின்ற ஆண்டாக அமைகின்றது. இந்த நிலத்தை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை அலசி பார்த்தோம். இந்த கருத்துக்கள் உண்மையாகவே நமது வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் நிலத்தை பார்க்கின்ற பொழுது நாம் வேறு விதமாக பார்க்க வேண்டும். அது ஏதோ ஒரு திடப்பொருள் அல்ல, மாறாக அது வாழ்விடம். இட் இஸ் நாட் எ கமாடிட்டி, இட் இஸ் எ கம்யூனிட்டி. அங்கே கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் நமது சகோதர சகோதரிகள். பிரான்சிஸ் அசிசியார் அடிக்கடி சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு பிரபஞ்ச குடும்பம், இதில் எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லா உயிர்களும் உரிமையோடு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நில உரிமைகள் இருக்கின்றன. நில உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும், நீர் உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும், காற்று உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும். எல்லோருக்கும் சுகமான நிலத்தில் வாழ உரிமை இருக்கிறது, சுத்தமான நிலத்தில் வாழ உரிமை இருக்கிறது, சுத்தமான நீரை பருக உரிமை இருக்கிறது, சுத்தமான காற்றை சுவாசிக்க உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்கள் சுவாசிக்கின்ற காற்றில் எப்படி நாம் பொல்யூஷன் பண்ணலாம்? மற்ற விருட்சங்கள் மற்ற தாவரங்கள் குடிக்கின்ற நீரிலே நாம் எப்படி அதில் விஷத்தை கலக்கலாம்? மற்ற மக்கள் பயிர் செய்து வாழுகின்ற இந்த நிலத்தில் எப்படி உரங்களையும் யூரியா பாஸ்பரஸ் இப்பேற்பட்ட வேதிமங்களை எப்படி நாம் கொட்டலாம்? ஸோ இப்பேற்பட்ட ஜஸ்டிஸ் கேள்விகள் அதிகமாக நமக்கு இந்த விவிலிய ஆராய்ச்சியில் கிடைக்கின்றது. இந்த விவசாய இறையியலிலே நாம் நிறைய கேள்விகளை கேட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்றி எல்லா விவசாயிகளும் உண்மையாக ஒரு நல்ல தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், திருப்பலியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய விவசாயம் நான் சொன்னது போல கெமிக்கல்ஸ் போடாத ஒரு விவசாயம், இயற்கை விவசாயம், சாணம் இலைகள் போட்டு அழகான உணவை, ஆர்கானிக் ஃபார்மிங், உடம்புக்கு நல்லது, மனதிற்கு நல்லது, இந்த இயற்கைக்கும் நல்லது. ஆகவே நமது விவசாயிகள் இதை கவனித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிலத்தை பாதுகாக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.